அதாவது 5 வருஷம் எங்களை போட்டு நீங்க வந்து சாவடிச்சிட்டீங்க. 5 வருஷத்துல போதைப் பொருள் பரவல் மிக மோசமான அளவுல பரவி இருக்கு. நீங்க விழுப்புரத்துல சொல்லுங்க, 2023 21 ஆண்டிற்கு முன்பாக கஞ்சா பரவல் இந்த அளவுக்கு விழுப்புரத்துல இருந்ததா? சிந்தட்டிக் ட்ரக் இந்த அளவுக்கு அடிச்சுதா? கஞ்சா அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துற இளைஞர்கள் 2021 ஆண்டிற்கு முன்பாக நீங்க பாத்தீங்களா? இந்த வெறும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் இவ்வளவு போதை எப்படி பரவியது? சிந்தட்டிக் ட்ரக் கடத்தின வழக்குல திமுகவினுடைய அயலக அணி செயலாளர் சாஃபர் சாதிக் உள்ள போனார். கஞ்சா இங்கு விற்கப்படுகிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்கள கஞ்சா விற்கிறவங்க வந்து தாக்குறான். அப்ப யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து போலீஸே போட்டு கொடுக்குது. இப்படி 5 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய அடுத்த தலைமுறையை அழிக்கப்பட்டு விட்டது, போதைக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டது. 5 வருஷங்கள் எங்களை வந்து சித்திரவதை பண்ணிட்டு காவல் நிலையங்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி காவல் நிலையத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக சித்திரவதைகள், காவல் நிலைய படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. கனிம வள கொள்ளை நீங்க எங்க வேணா போய் பாருங்க, தமிழகத்துல எல்லா இடத்திலும், விழுப்புரம் உட்பட எல்லா இடத்திலும் குப்பைகள் பொது இடங்களில் நீர்நிலைகளில் கொட்டப்பட்டு நம்முடைய இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறதா இல்லையா? இப்படி தொடர்ந்து 5 வருடங்கள் எல்லா விதத்திலும் மக்களை சித்திரவதை செய்துவிட்டு பால் விலை ஏற்றம், தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விதத்திலும் கட்டட பொருட்கள் விலை உயர்வு, எல்லா விதத்திலும் எங்களை சித்திரவதை பண்ணிட்டு கடைசியா நான் போறப்ப 5000 ரூபாய் கொடுக்குறேன், இடைக்கால பட்ஜெட் போடுறேன்னு சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு லாலிபாப் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்தலாம்னு ஸ்டாலின் நினைக்க கூடாது. தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த முறை நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதான் நான் சொன்னேன், நீ 5000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் கொடுத்தாலும், இடைக்கால பட்ஜெட் இன்னும் 4 பட்ஜெட் நீங்க போட்டாலும், எந்த ஏமாற்று வேலைக்கும் தமிழக மக்கள் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக இந்த தமிழக மண்ணில் ஆட்சி அமைக்க போவது கிடையாது.